The Chronicles of Narnia, Prince Caspian, Chapter 9, What Lucy Saw. பீட்டரும் எட்மண்டும் சூசியும் துடுப்பு போட்டு போட்டு ரொம்பவே டயர்டாகி போய் இருப்பாங்க. கிளாஸ் வாட்டருக்கு அவங்க போய் சேர்றதுக்குள்ளே அவங்களுக்கு ரொம்பவே டயர்டாயிரும். அண்ட் லூசிக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கும். ரொம்ப நேரமாக நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்கும்ல அது, அப்புறம் அந்த தண்ணியில் வெயில் பட்டு கிளார் அடிக்கும்ல, அதை பார்த்துட்டே வந்தனால அதுக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கும். ஈவன் ட்ரம்கினை எப்படா இந்த பயணம் முடியும் அப்படின்னு ரொம்பவே ஏங்கிக்கிட்டு இருப்பாரு. அவர் ஸ்டியரிங் போடுறதுக்காக உட்கார்ந்துருக்காருல அந்த சீட்டு, அது மனுஷங்களுக்காக செய்யப்பட்டது, குள்ள மனிதர்களுக்கு கிடையாது. அவரோட கால் கீழே அந்த ஃப்ளோர் போர்டை டச்சே பண்ணலாம். அவருக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரொம்ப நேரமாக அவங்க இப்படி டயர்டாகவே இருந்தனால அவங்களோட ஸ்பிரிட்ஸுமே ரொம்ப அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். கேஸ்பியன் கிட்ட எப்படி போய் சேர போகிறோம் அப்படின்னு தான் அந்த 4 பசங்களும் ரொம்ப அப்படியே யோசிச்சுட்டே வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே அங்கே போய் சேர்ந்தாலுமே கை நிறைய குள்ளர்களை வச்சுட்டும் அங்கே இருக்கிற உட்லேண்ட் கிரியேச்சர்ஸை வச்சுட்டும் மனிதர்களாக இருக்கிற அந்த மிகப்பெரிய படையை எப்படி தோக்கடிக்க போகிறோன்னு அவங்களுக்கே தெரியல. அவங்க அதவே நினச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க. கிளாஸ் வாட்டர் க்ரீக்கை நோக்கி போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாகிட்டே வந்துட்டு இருக்கும். ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அந்த கிளாஸ் வாட்டர் க்ரீக்கோட கரைக்கு வந்து சேர்ந்துருவாங்களா. இப்போ நல்லாவே இருட்டாயிரும். அவ்வளோ அமைதியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அங்கே துடுப்பு போட்டு வந்துட்டு இருக்கும் போதெல்லாம் பின்னாடி கடல் இருந்தது. அந்த கடல் அலை சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்கும்ல, இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவ்வளோ அமைதியாக இருந்தது. அவங்க ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்தனால அங்கே வந்துட்டு நெருப்பு மூட்டுறதுக்கு கூட அவங்களுக்கு சுத்தமாக உடம்புல தெம்பே இல்லை. அங்கே மீன் பிடிச்சி சாப்பிட்றதுக்கோ இல்லைன்னா எதையாவது ஷூட் பண்ணி சாப்பிட்றதுக்கோலாம் சுத்தமாக ஸ்ட்ரென்த்தே இல்லையா. அதுக்கு ஆப்பிள்ஸையே சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிச்சு வச்சுருப்பாங்க. பட் என்ன இருந்தாலும் அவங்க 4 பேரை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் இந்த ஆப்பிள்ஸை நான் பார்க்கவே கூடாதுடா அப்படின்ற மாதிரி அவ்வளோ வெறுத்து போயிருந்தாங்க. ஆப்பிள்ஸாக சாப்பிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கே படுத்துருவாங்க. நல்ல புல் தரையாக இருக்குமா. அவங்க படுத்துருக்கிற இடத்த சுற்றி நல்லா பெருசாக இருக்கிற 4 பீச் மரங்கள் இருக்கும். அதோட இலையெல்லாம் அங்கே கீழே தரையில் கொட்டி கிடக்கும். அது மேலே தான் அவங்க படுத்திருப்பாங்க. லூசியை தவிர மித்த எல்லாருமே படுத்த உடனே தூங்கிடுவாங்க. லூசிக்கு இவங்கள விட ரொம்ப டயர்டாலாம் இருக்காது. ஏன்னா இவங்க தானே ரொம்ப வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, துடுப்பு போட்டுட்டு இருந்தாங்க, ஸ்டீரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. லூசி சும்மா தானே உட்காந்துட்டு வரும். ஸோ இவங்க அளவுக்கு டயர்டாக இருக்காதா. அதனால இப்படி ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு வந்து படுக்கிறதுக்கு வந்து அதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. டக்குன்னு தூக்கம் வரல. நம்ம ட்ரம்கின் வேற நல்லா கொரட்டை விட்டுட்டு இருப்பாரா. ஸோ சுத்தமாக அதுக்கு தூக்கமே வரல. இப்படி கண்ணை மூடி தூங்க ட்ரை பண்ணுறதுக்கு கண்ணை ஓப்பன் பண்ணியே வச்சிருக்கலான்னு அது கண்ணை ஓப்பன் பண்ணி வச்சுட்டே படுத்து கிடக்குமா. அங்கே இருக்கிற மரங்களுக்கெல்லாம் நடுவில், அந்த பிரான்ச்சஸ்க்கெலாம் நடுவில் அங்கே கிளாஸ் வாட்டர் க்ரீக்கில் தண்ணி ஓடிட்டு இருக்குல்ல, அந்த தண்ணி அப்படியே பார்த்துட்டே இருக்குமா. அதுக்கு மேலே வானம் இருக்கும்ல, அதையும் பார்த்துட்டே இருக்கும். அப்போது டக்குன்னு நிறைய மெமரிஸ் லூசிக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அதாவது நார்னியாவில் இருக்கிற பிரகாசமான நட்சத்திரங்கள், நம்ம உலகத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை விட நார்னியா உலகத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் ரொம்ப பெருசாக அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம லூசி இங்கே இங்கிலாண்டில் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி வானத்தை பார்த்துட்டுலாம் படுத்ததே இல்லை. ஆனால் நார்னியாவில் அது குயினாக தானே இருந்துச்சு. ஸோ மித்தவங்களை விட லூசி தான் ரொம்பவே லேட்டாக தூங்க போகுமா. அடிக்கடி அதனால மேலே நட்சத்திரங்களெல்லாம் அது பார்த்துருக்கோம். அதெல்லாம் இப்போது லூசிக்கு நிறைய வர ஆரம்பிச்சது. லூசிக்கு இப்போ நல்லா தூக்கம் வராமல் முன்னாடியை விட ரொம்பவே பிரிஸ்காக தான் இருந்தது. ஒரு மாதிரி ஆடாக கனவு லோகத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த தண்ணி ஓடுதில் அந்த க்ரீக், அது இருக்க நல்லா பிரைட் ஆகிட்டே வந்துட்டு இருந்ததா. நல்ல நிலா வெளியில் வந்துருச்சுன்னு லூசிக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது சடனாக அது என்ன பண்ணிடும்னா படுத்து தூங்காமல் எந்திரிச்சிரும். இவங்க படுத்திருந்த இடத்த விட்டு எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்சிருமா. இது ரொம்ப லவ்லியாக இருக்குது அப்படின்னு லூசி தனக்கு தானே சொல்லிக்கும். ஏன்னா அந்த இடமே அவ்வளோ கூலாக, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, அவ்வளோ டெலிஷியஸான ஸ்மெல் அந்த இடத்த சுற்றி நல்லா ஃப்ளோட் ஆகிட்டுருக்கும். அப்போது லூசி நிற்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் எங்கேயோ நைட்டிங்கேல் பறவை பாட ஆரம்பிக்கும். தென் ஸ்டாப் பண்ணும், திரும்பவும் பாட ஆரம்பிக்குமா. ஸோ லூசி அந்த சத்தம் வர திசையை நோக்கி நடந்து போயிட்டுருக்கும். இப்போது அதை சுற்றி நிறைய மரங்களாக இருக்குமா. அந்த மரங்களெல்லாம் பார்த்த உடனே லூசிக்கு ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும். முன்னாடிலாம் நானியால் இங்கே இருக்கிற எல்லா மரங்களும் எப்படி எந்திரிச்சு பேசுங்க, டான்ஸ் ஆடுங்க, இதெல்லாமே லூசிக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அங்கே இருக்கிற ஒவ்வொரு மரங்களும் இப்போ எந்திரிச்சிச்சுங்கன்னா எந்த மாதிரியான ஹியூமன் ஃபார்மை எடுத்துகிட்டு வெளியில் வந்து பேசுங்கன்னு கூட லூசிக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அங்கே ஒரு சில்வர் பிர்ச் மரம் இருக்குமா, அதை லூசி பார்க்கும். கண்டிப்பாக இப்போ அது எந்திரிச்சிச்சுன்னா ஒரு அழகான ஒரு பெண்ணோட தோற்றத்தில் நல்ல தலைமுடியெல்லாம் அவ்வளோ அழகாக காற்றுக்கு பறந்துட்டு அவ்வளோ ஸ்வீட்டான வாய்ஸில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக டான்ஸ் ஆடுற ஒரு ஸ்பிரிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு லூசிக்கு நல்லாவே தெரியும். அப்படியே அங்கே இருக்கிற ஓக் மரத்தை பார்க்கும்.
அது நல்ல வயசான பெரிய மீசை வச்சிருக்கிற ஒரு தாத்தா மாதிரி இருக்கிற ஒரு ஸ்பிரிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு லூசிக்கு தெரியும். இப்படியே அங்கே இருக்கிற எல்லா மரத்தையும் பார்த்து லூசி யோசிச்சுட்டு இருக்கும். ஓ மரங்களே, ஓ மரங்களே, ப்ளீஸ் எந்திரிங்க, ஓ மரங்களே எந்திரிங்க எந்திரிங்க, உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா? ட்ரையாட்ஸ், ஹேமர் ட்ரையாட்ஸ், கமான் வெளியில் வாங்க வெளியில் வாங்க அப்படின்னு லூசி அங்கே இருக்கிற மரங்களை பார்த்து பேசும். அப்படி அங்கே இருக்கிற மரங்கள் கிட்ட இந்த மாதிரி பேசணும்னு லூசி எதுவுமே யோசிக்கவே இல்லை. ஆனால் சடனாக அதை அறியாமையே பேசிகிட்டு இருக்கும். அங்கே சுத்தமாக காற்றே அடிக்கல தான். ஆனாலும் அந்த மரங்கள் லூசியை பார்த்து ஒரு மாதிரி அசையுங்களா. நைட்டிங்கல் பறவை பாடிட்டு இருந்துச்சுல, அது இப்போ சடனாக ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஆனால் அங்கே எதுவுமே நடக்காது. அந்த மரங்கள் எந்திரிச்சு வெளியில் வராதுங்க, எதுவும் பேசாதுங்க. ஸோ நைட்டிங்கல் பறவை திரும்ப பாட ஆரம்பிச்சிடும். லூசிக்கு இப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். லைக் நம்ம எதையும் மிஸ் பண்ணிட்டோமோ, இந்த மரத்துக்கிட்ட நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி பேசியிருக்கணுமோ, இல்லைனா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பேசியிருக்கணுமோ, நம்ம அப்படி பேசியிருந்தா இந்த மரங்கள் எல்லாமே முழிச்சிருக்குமோ, இல்லைன்னா நம்ம கரெக்டான வார்த்தையை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோமோ, வேறு வார்த்தை யூஸ் பண்ணணுமோ அப்படின்லாம் தோணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் லூசிக்கு ரொம்பவே டயர்டாயிருமா. திரும்பவும் வந்து அவங்க படுத்திருந்தாங்களே அந்த இடத்துக்கே திரும்ப வந்து சூசன் அண்ட் பீட்டருக்கு நடுவில் நல்லா படுத்துக்கும். வந்து படுத்த உடனே ஒரு ஃபியூ மினிட்ஸில் நல்லா தூங்கிடும். அடுத்த நாள் காலையில் அவங்க எந்திரிக்கும் போது நல்லா கோல்டாக இருந்தது. அவங்களுக்கு ஸ்டில் அங்கே ரொம்பவே டயர்டாக தான் இருந்தது. ஒரு மாதிரி சியர்ஃபுல்லாக இல்லாமல் இன்னுமே அங்கே ஒரு மாதிரி இருட்டாக தான் இருக்கும். நல்ல சூரியன் வெளிச்சம் வெளியில் வந்திருக்காது. அவங்கள சுற்றி எல்லாமே ரொம்ப ஈரப்பதமாகவும் ரொம்ப டர்ட்டியாகவும் இருந்தது. அவங்க எல்லாரும் இப்போ எந்திரிச்சு நின்றுட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸு, அவங்களோட தலைமுடி, கை கால் எல்லாத்தையுமே உதறி விட்டுட்டு இருப்பாங்க. அவங்க நல்லா சுற்றி அங்கே பார்ப்பாங்களா. ஃபியூ ஹார்ஸ்க்கு அப்புறம் அங்கே என்ன இருக்குன்னே அவங்க கண்களுக்கு தெரியாது. ஏன்னா இன்னுமே அவ்வளோ இருட்டாக தான் இருக்கும். யுவர் மெஜஸ்டிஸ், உங்கள் எல்லாருக்கும் நம்ம போக போகிற வழி தெரியும் தானே அப்படின்னு அந்த குள்ள மனிதர் கேட்பாரு. எனக்கு தெரியாது, இது வரைக்கும் இந்த காட்டை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. ஆற்ற ஒட்டியே நம்ம போனால் அந்த இடத்துக்கு போய் சேரலான்னு நான் நினச்சேன் அப்படின்னு சூசன் சொல்லிட்டு இருக்குமா. அப்போ நீ அப்போவே அதை சொல்லியிருக்கணும் அப்படின்னு பீட்டர் ஒரு மாதிரி ஷார்ப்பாக சொல்லிட்டு இருக்கான். ஓ அவளை எதுவும் கண்டுக்காத, அவள் எப்போவுமே இப்படி தான். உன்கிட்ட உன்னோட அந்த பாக்கெட் காம்பஸ் இருக்கா பீட்டர்? அது இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம நார்த் வெஸ்ட் டைரக்ஷனை பார்த்து போயிட்டே இருக்கணும். அப்புறம் அங்கே ஒரு சின்ன நதி ஓடும், அதை கிராஸ் பண்ணிட்டா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அப்படின்னு அங்கே எட்மண்ட் சொல்லிட்டு இருப்பானா. எனக்கு தெரியும், பெரிய ஆறும் ஃபோர்ட்ஸ் ஆஃப் பெருனாவும் ஜாயின் பண்ணுற இடம் அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு இருப்பான். அதே தான். அங்கேருந்து அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி அங்கே இருக்கிற மலையில் ஏறிட்டே போனோம்னா அங்கே ஸ்டோன் டேபிள் இருக்கும். அதாவது இவங்க இப்போ சொல்கிற அஸ்லானோட குன்று. 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நம்ம அங்கே போய் சேர்ந்துடலாம். கிங் காஸ்பியன் நமக்கு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் போடுவார் நான் நம்புகிறேன் அப்படின்னு எட்மண்ட் சொல்லிட்டு இருப்பான். நீ சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா எனக்கு எதுவுமே இந்த பாதை எதுவுமே சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சூசன் சொல்லிட்டு இருக்குமா. இந்த பொண்ணுங்களே இப்படி தான், அவங்களோட மண்டைக்குள்ளே மேப்பெல்லாம் அவங்க கேரி பண்ணிகிட்டே வரமாட்டாங்க அப்படின்னு எட்மண்ட் பீட்டரையும் அந்த குள்ள மனிதரையும் பார்த்து சொல்லிட்டு இருப்பானா. ஏன்னா நாங்கள் எங்களோட மண்டைக்குள்ளே இன்னும் பல விஷயங்களை வச்சுருப்போம் அப்படின்னு லூசி சொல்லிட்டு இருக்கோம். அட் ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாத்துக்கும் அங்கே எல்லாமே நல்லா போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கேருந்து அவங்க கிளம்பி காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப நேரம் நடந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க பழைய பாதையை கூட கண்டுபிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுதான் இல்லை. காடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே அங்கே நடக்காது. பாதைகள் புதுசாக உருவாகியிருக்கும். இருந்த பாதைகள்லாம் மரங்களும் செடிகளும் வளர்ந்து எல்லாமே மூடப்பட்டிருக்கும். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி அங்கே எதுவுமே நடக்காது. ஸோ அவங்களுக்கு என்னன்னே புரியாத பாதையில் அவங்க நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அந்த காம்பஸை மட்டும் யூஸ் பண்ணிட்டு அவங்க ஒரு ½ அன் ஹவர் இப்படியே நடந்து வந்திருப்பாங்களா. அப்போது ட்ரம்கின் சடனாக ஸ்டாப் அப்படின்னு அவ்வளோ அமைதியாக சொல்வார். அவங்க எல்லாருமே அப்படியே நின்றுவாங்க. நம்மளை ஏதோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப லோவான வாய்ஸில் சொல்வாரா. அவங்க எல்லாருமே அப்படியே நின்று அப்படியே ரொம்ப கீனாக லிசன் பண்ணுவாங்க. அவங்களோட காதுகளையும் அவங்களோட கண்களையும் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் நானும் பெட்டர் நம்மளோட அம்பில் வில் எடுத்து மாட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சூசன் இப்போ ட்ரம்கினை பார்த்து சொல்லுமா. அந்த குள்ள மனிதரும் ஆமான்ற மாதிரி விளையாட்டுவார். அவங்க 2 பேருமே இப்போ அவங்களோட அம்பை ரெடியாக வச்சுட்டு அங்கேருந்து திரும்பவும் நடக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு ஃபியூ ஹார்ஸ் தான் முன்னாடி நடந்து வந்திருப்பாங்க. அப்போது சடனாக பின்னாடி இருந்து பயங்கரமாக ஏதோ ஒன்று சீறிட்டு இவங்க மேலே வந்து பாயும். அங்கே இருக்கிற மரங்களுக்கு நடுவில் இருந்து அப்படியே இடி மாதிரி பாஞ்சு வருமா. லூசி அப்படியே கீழே விழுந்துடும். ஏன்னா லூசியை பார்த்து தான் அது பாஞ்சு வரும். கரெக்டாக அப்போ லூசிக்கு வில்லுல இருந்து அம்பு பறந்து வர சத்தம் கேட்கும். லூசி அப்போ தான் பார்க்கும். பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய கரடி அந்த கிரவுண்டில் அப்படியே செத்து கிடக்கும். ட்ரம்கினோட ஆரோ நல்லா அது மேலே அதோட உடம்புல குத்தப்பட்டிருக்கும். டிஎல்எஃப் இந்த ஷூட்டிங் மேட்ச்சில் உன்னை பீட் பண்ணிட்டாரு சு அப்படின்னு பீட்டர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்வான். பட் இப்போ நடந்த விஷயம் அவனுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. நான் கொஞ்சம் லேட்டாக விட்டுட்டேன் அப்படின்னு சூசன் ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆகி போன வாய்ஸில் சொல்லும்.
நான் இது நம்ம பக்கம் இருக்கிற கரடின்னு நினச்சேன், லைக் பேசுகிற கரடிகள்னு அப்படின்னு அது சொல்லுமா. அதுக்கு இந்த மாதிரி உயிரினங்களை கொல்றது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது சூசனுக்கு. இங்கே இருக்கிற பிரச்சனையே இதுதான். இங்கே இருக்கிற நிறைய மிருகங்கள் நம்மளோட எதிரிகளாக ஆயிட்டாங்க. சுத்தமாக அவங்களோட மூளையே மங்கி போயிருச்சு. பட் இன்னும் பழைய மாதிரி இருக்கிற மிருகங்கள்லாம் இருக்காங்க, நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு அவர் சொல்வார். ட்ரம்கின் சொல்வார், பாவம் நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்களா, உங்களுக்கு கரெக்டாக தெரியுமா இவன் நம்ம பக்கம் இருக்கிற மிருகம் கிடையாதா அப்படின்னு சூசன் கேட்கும். இல்லை, இவன் நம்ம பக்கம் இருக்கிற மிருகம் கிடையாது. நான் அவனோட ஃபேஸை பார்த்தேன், அவன் சீறிட்டு வந்ததே நான் கேட்டேன். இந்த சின்ன பொண்ணை அவனோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவன் எடுத்துக்கணும்னு மட்டும்தான் அவன் நினச்சிருக்கான், வேறு எதுவுமே இல்லை. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பற்றி பேசும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது, அப்போதே கிங் கேஸ்பியன் உங்களுக்கு நல்லா சாப்பாடு போடுவாருன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னபோது உங்களை எதுவும் டிஸ்கரேஜ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் எதுவும் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி கறிலாம் நம்ம கேம்பில் ரொம்ப ரொம்ப ப்ரிஷியஸ் ஆனது. அண்ட் இப்படிப்பட்ட கரடிலாம் நமக்கு கிடச்சிச்சின்னா நல்லா வச்சு நிறையா பேர் சாப்பிட்லாம். ஸோ இதை இப்படியே விட்டுட்டு போகிறது கரெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதை உரிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour தான் ஆகும். உங்கள் 2 பேத்துக்கும் அரசர்களே, உங்கள் 2 பேத்துக்கும் கரடியோட தோலை உரிக்க தெரியும் தானே அப்படின்னு ட்ரம்கின் கேட்பாரு. வா லூசி, கொஞ்சம் தூரமாக தள்ளி போய் உட்காரலாம், இப்போ இங்கே ரொம்ப மோசமான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சூசன் சொல்லும். லூசியும் அதோட உடம்பு ஒரு மாதிரி ஷாக்கில் அப்படியே ஷேக் பண்ணிவிட்டு தலையாட்டிட்டு சூசன் கூட போய் கொஞ்சம் தூரமாக தள்ளி போய் உட்காந்துக்குவாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மோசமான ஹாரிபிளான ஐடியா என்னோட தலைக்குள்ளே வருது சூசன் அப்படின்னு லூசி சொல்லும். என்னது அது அப்படின்னு சூசன் கேட்கும். ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரி நம்மளோட உலகத்துலேயும் மனிதர்கள் ரொம்ப காட்டு மிராண்டித்தனமாக மாறிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதாவது அவங்க பார்க்குறதுக்கு மனிதர்கள் மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே இப்போது இங்கே இருக்கிற மிருகங்கள்லாம் பார்க்க எப்படி அனிமல்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இப்போ உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி மாறி இருக்காங்களே, அந்த மாதிரி நம்மளோட உலகத்துலேயும் மாறிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நம்ம எப்படி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது? இவங்க நல்லா தான் இருக்காங்க, இல்லை இவங்க காட்டு மிராண்டியாக ஆகிட்டாங்க அப்படின்னு லூசி சொல்லிகிட்டு இருக்குமா. ஏற்கனவே நமக்கு இங்கே 1008 பிரச்சனை இருக்குது, இதில் நம்ம இந்த மாதிரிலாம் எதுவும் இமேஜின் பண்ண வேணாம் அப்படின்னு சூசன் சொல்லும். இப்போது லூசி சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அங்கே அந்த 2 பசங்களும் ட்ரம்கினும் அந்த கரடியோட தோலெல்லாம் உரிச்சு கறியெல்லாம் வெளியில் எடுத்துருவாங்களா. அண்ட் தென் சூசனும் லூசியும் இவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ரா மீட்டை இப்படி கையில் எடுத்துகிட்டு வரதுலாம் ஒரு சாதாரண விஷயமே கிடையாதுங்க. ஸோ அங்கே இருக்கிற ஃப்ரெஷ்ஷான இலைகள் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா அதை மூடி கவர் பண்ணி அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாங்க. இருந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவாங்களா. அவங்க அங்கேருந்து நடந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஓடை பார்த்துருப்பாங்க, ஒரு சின்ன ஓடை மாதிரி இருக்கும். அங்கே போய் அவங்களோட கையெல்லாம் நல்லா கழுவிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு நடந்து வந்துட்டுருப்பாங்களா. அப்போ தான் கரெக்டாக சூரியன் உதிச்சிட்ருக்கும். பறவைகள்லாம் நல்லா பாட்டு பாட ஆரம்பிக்கும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் பூச்சிகளாக ஓடிக்கிட்டு இருக்கும், பறந்துட்டுருக்கும். ஸோ அவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சமாவது அவங்களோட ஸ்ப்ரிட்டே ரைஸ் ஆன மாதிரி இருக்கும். நேற்று அவங்க துடுப்பு போட்டு அவங்களோட கையெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்குமா, அதுவும் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லா ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு 1 hour கழிச்சு நம்ம சரியான டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கோமா அப்படின்னு எட்மண்ட் கேட்டுட்டு வந்துட்டுருப்பான். நம்ம ரொம்ப லெஃப்ட் சைடாக நடந்து போகாமல் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போனால் கரெக்டாக தான் போவோம் அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு இருப்பானா. அகைன் அவங்க அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரமாக நடந்து போயிட்டுருப்பாங்க. இங்கேருந்து அந்த பேலி ரஷ்ஷை எங்கே அப்படின்னு எட்மண்ட் இப்போது கேட்பான். நம்ம இந்நேரம் அதை ரீச் பண்ணியிருப்போம் தான் நான் நினச்சேன், பட் நமக்கு வேறு வழி இல்லை, நம்ம நடந்து போய்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு பீட்டர் சொல்லுவான். அவங்க 2 பேத்துக்குமே நல்லாவே தெரியும், எட்மண்ட் அண்ட் பீட்டருக்கு நல்லாவே தெரியும் அந்த குள்ள மனிதர் இவங்களை ரொம்ப ஆங்ஷியஸாக ஒரு மாதிரி டென்ஸ்டாக பார்த்துட்ருக்காருன்னு. ஆனால் அவங்க எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க. அண்ட் தென் ரொம்ப நேரமாக நடந்து போயிட்டே இருப்பாங்களா. அவங்க மேலே போட்டிருக்கிற அந்த மெயில் ஷர்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அது ரொம்ப ஹாட்டாக ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா சூரியன் நல்லா வந்துடும்ல, ரொம்ப வார்மாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பீட்டர் இப்போது சடனாக கத்துவான். ஏன்னா அவங்க இப்போது ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குமா, அதோட எஜ்ஜில் நின்றுட்டுருப்பாங்க. கீழே பார்த்தா ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு அப்படியே பின்னாடி சைடில் பெருசாக ஒரு கிளிஃபு மலை மாதிரி அப்படியே பெருசாக உயர்ந்துருக்குமா. இது அவங்க யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணலை. அண்ட் அங்கே எட்மண்டையும் ட்ரம்கினையும் தவிர வேறு யாருமே அந்த மவுண்டெயின் கிளைம்பர்ஸ்லாம் கிடையாது, ராக் கிளைம்பர்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ஐம் சாரி, உங்களை நான் இந்த வழியில் கூட்டிகிட்டு வந்தது என்னோட தப்பு தான். நம்ம வழியை தொலைச்சிட்டோம். இது வரைக்கும் இந்த இடத்த என்னோடய லைஃப்பில் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது அப்படின்னு பீட்டர் சொல்வான். அந்த குள்ள மனிதர் ஒரு மாதிரி லோவாக விசில் ஊதிட்டுருப்பாரு. சரி, நம்ம இங்கேருந்து கிளம்பி வேறு வழியில் திரும்ப போகலாம். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த காட்டில் நம்ம தொலைஞ்சு தான் போவோன்னு அப்படின்னு சூசன் சொல்லிட்டு இருக்குமா. சூசன்
பீட்டர் அந்த மாதிரி நீ நேக் பண்ணாத, ஏற்கனவே இங்கே எல்லாம் சொதப்பி போயிருக்கு, அவனால் என்ன முடியுமோ அதை அவன் பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படின்னு லூசி ஒரு மாதிரி எரிச்சலாக சொல்லிட்டு இருக்கோம். நீயும் சூசன் கிட்ட அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேசாத, அவ சொல்றது சரிதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு எட்மண்ட் லூசி கிட்ட கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம அப்படியே இங்கே தொலைஞ்சு போயிருந்தாலும் நம்ம திரும்ப வேற வழியை சூஸ் பண்ணி போனா எப்படி நம்ம சரியான வழியை கண்டுபிடிப்போன்ற சான்ஸ் அதுக்கு இருக்கு. நம்ம திரும்ப அந்த தீவுக்கே போய் ஃபர்ஸ்ட்ல இருந்து அகைன் ஆரம்பிச்சாலும் கேஸ்பியன் இருக்கிற இடத்த போய் நம்ம ரீச் பண்றதுக்குள்ள மிராஸ் கேஸ்பியனை முடிச்சிருப்பான் அப்படின்னு ட்ரம்கின் சொல்வாரு. அப்போ நம்ம இதே வழியில கண்டினியூ பண்ணணும்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு லூசி கேட்கும். ஹைக்கிங் வழியை தொலைச்சிட்டாருன்னு எனக்கு ஷோராக சொல்ல தெரியல, பிகாஸ் இந்த இடத்துல ரஷ் தான் இருந்திருக்கணும், அப்புறம் எப்படி இந்த ஆறு ஓடுது அப்படின்னு அந்த ட்ரம்கின் கேட்பாரு. உங்கள் எல்லாருக்கும் இந்த நாடை 100 வருஷங்களுக்கு முன்னாடி, மேபி 1000 வருஷங்கள் கூட இருக்கலாம், அதுக்கு முன்னாடி தான் தெரியும். ஆனால் இப்போ எல்லாமே இங்கே மாறி இருக்கலாம்ல, மேபி இந்த இடத்துல நிலச்சரிவு கூட ஏற்பட்டிருக்கலாம், இங்கே இருந்த பாதி மலையே அடிச்சுட்டு போயிருக்கோம், அதுக்கப்புறம் இங்கே தண்ணி ஓட ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைனா இங்கே நிலநடுக்கம் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம்ல அப்படின்னு ட்ரம்கின் சொல்வார். இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு பீட்டர் சொல்வான். எனிவே இது இப்போ ரஷ்ஷாக இல்லாமல் இருந்தாலும் இந்த தண்ணி எல்லாமே வடக்கு திசையை பார்த்து தான் ஓடிட்டுருக்கு, விச் மீன்ஸ் பெரிய ஆறை போய் இது ரீச் பண்ணும். நம்ம இதை ஒட்டியே நமக்கு ரைட் சைடில் ஓடுற அந்த சின்ன ஓடையை ஒட்டியே கீழே நடந்து போனோம்னா நம்ம மேபி அந்த பெரிய ஆறை போய் ரீச் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வழியை கண்டுபிடிச்சி போக பார்க்கலாம் அப்படின்னு ட்ரம்கின் சொல்வார். ட்ரம்கின் நீங்கள் சொல்கிறது சரிதான், கமான் நம்ம அதே மாதிரியே செய்யலாம் அப்படின்னு பீட்டர் சொல்வான். அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அப்படின்னு லூசி இப்போ சடனாக கத்தும். எங்கே என்ன அப்படின்னு எல்லாருமே கத்துவாங்க. அந்த சிங்கம் அஸ்லான் தான், நீங்கள் அவரை பார்க்கலையா அப்படின்னு லூசி கத்துமா. அதோட ஃபேஸே அங்கே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும், அதோட கண்கள்லாம் நல்லா மின்ன ஆரம்பிச்சிடும். நீ என்ன சொல்கிற அப்படின்னு பீட்டர் இப்போ கேட்க வருவானா. நீ அவரை எங்கே பார்த்தேன்னு நினைக்கிற அப்படின்னு சூசனும் கேட்குமா. பெரிய மனுஷி மாதிரி பேசாதீங்க, நான் ஒன்றும் அவரை பார்த்தேன்னு நினைக்கல, நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு லூசி அதோட காலை வச்சு கிரவுண்டில் நல்லா அடிச்சுக்கிட்டே சொல்லும். எங்கே லூ அப்படின்னு பீட்டர் கேட்பான். தோ அந்த மலைகளுக்கு நடுவில் இந்த தண்ணி ஓடுதுல, அதுக்கு அப்படியே அந்த சைடில் மேலே ஆனால் கீழே கிடையாது, அந்த ஆப்போசிட் வேலை தான் நம்மளை அவர் வரணும்னு சொன்ன மாதிரி இருந்தது, நம்ம அங்கே போகணும்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு லூசி சொல்லும். உனக்கு எப்படி தெரியும் அவர் நம்ம அங்கே போகணும்னு அவர் நினைக்கிறாருன்னு அப்படின்னு எட்மண்ட் கேட்பான். அவர் ஐ மீன் எனக்கு தெரியும் அவரோட முகத்தை வச்சு அப்படின்னு லூசி சொல்லும். அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி சைலண்ட்டாக ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக லூசியை பார்த்துட்ருப்பாங்க. யோ மெஜஸ்டி, நீங்கள் இங்கே சிங்கத்தை பார்த்துருக்கலாம், இந்த காடுகள்லாம் நிறையா சிங்கங்கள் இருக்குன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பேசுகிற ஃப்ரெண்ட்லியான சிங்கங்கள்லாம் இல்லை, அந்த கரடி மாதிரி அப்படின்னு ட்ரம்கின் சொல்வார். ஓ ஸ்டூபிட் மாதிரி பேசாதீங்க, மித்த சிங்கங்களுக்கும் அஸ்லானுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு லூசி கத்தும். ஆனால் அவர் இப்போ ரொம்ப வயசாகி போன சிங்கமாக ஆயிருப்பார்ல அப்படின்னு ட்ரம்கின் சொல்வார். அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச சிங்கமாக இருந்தாலும் இவ்வளோ நாட்களில் இவ்வளோ வருஷங்களில் இங்கே இருக்கிற மித்த அனிமல்ஸ் மாதிரி அவரும் ரொம்ப வைல்டாக புத்தி இல்லாமல் போயிருக்கலாம்ல அப்படின்னு அவர் சொல்வாரா. லூசியோட முகலாம் அப்படியே செக்க செவந்து போயிடும். விட்டா அது ட்ரம்கின்னு போய் அடிக்கவே போயிருக்குமா. ஆனால் பீட்டர் லூசியோட கையை டைட்டாக பிடிச்சிப்பான். டிஎல்எஃப்க்கு நம்ம பேசுகிறதுலாம் எதுவும் புரியாது, அவருக்கு எப்படி புரியும் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ட்ரம்கின், அஸ்லானை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஐ மீன் அவரை பற்றி கொஞ்சம் தெரியும், ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் அவரை பற்றி அந்த மாதிரி பேசாதீங்க. இங்கே ஒரே கேள்வி என்னன்னா அஸ்லான் உண்மையாகவே அங்கே இருந்தாரா என்னன்றது தான் அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் எனக்கு தெரியும் அவர் அங்கே தான் இருந்தார் அப்படின்னு லூசி சொல்லும். அதோட கண்ணு ஃபுல்லாக தண்ணியாக தேங்கி நிற்கும். ஆமா லூ, ஆனால் எங்களுக்கு தெரியாதுல அப்படின்னு பீட்டர் சொல்வானா. அப்போ இதுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னு எட்மண்ட் சொல்வான். ஆல்ரைட், நீங்கள் தான் இங்கே மூத்தவர் டிஎல்எஃப், நீங்கள் எதுக்கு ஓட்டு போடுறீங்க, நம்ம மேலே போகிறதுக்கா இல்லை கீழே இறங்கி போகிறதுக்கா அப்படின்னு பீட்டர் கேட்பான். கீழே இறங்கி போகிறதுக்கு தான், எனக்கு அஸ்லானை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் நம்ம இப்போ லெஃப்ட் எடுத்து மேலே ஏறி போனோம்னா கண்டிப்பாக ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ நம்ம ரைட் எடுத்து கீழே இறங்கி போனோம்னா அந்த பெரிய ஆறை ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே போய் ரீச் பண்ணிடலாம். அண்ட் உண்மையாகவே அந்த இடத்துல சிங்கம் இருந்துச்சுன்னா நம்ம அங்கேருந்து தூரமாக தான் போகணும், அதை நோக்கி அப்படியெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. நீ என்ன சொல்கிற சூசன் அப்படின்னு பீட்டர் கேட்பான். என் மேலே கோவப்படாதலு, பட் நம்ம கீழே பார்த்து போகணும் தான் நான் நினைக்கிறேன், நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், எப்போடா இந்த காட்டை விட்டு வெளியில் ஓப்பன் ஸ்பேஸுக்கு போகணும்னு இருக்கேன், அண்ட் நீ எதை பார்த்தேன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சூசன் சொல்லிட்டு இருக்கோம். எட்மண்ட் நீ அப்படின்னு பீட்டர் கேட்பான். வெல் அப்படின்னு எட்மண்ட் இப்போது ரொம்ப வேகமாக பேச ஆரம்பிப்பான். அவனோட முகம்லாம் ரொம்ப ரெட் கலரில் மாறிட்டுருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு நானியாவை கண்டுபிடிச்சும் போது 1 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைன்னா 1000 வருஷங்களுக்கு முன்னாடி எதுவாக இருந்தாலும் சரி, லூசி தான் ஃபர்ஸ்ட்டு நானியாவை கண்டுபிடிச்சா. அப்போ நம்ம யாருமே நம்பலை,
அதில் ரொம்ப ரொம்ப மோசமான வேலையை பார்த்தது நான் தான். ஸோ எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஃபைனலாக லூசி சொன்னது தானே சரியாக இருந்துச்சு. அப்போது இந்த தடவையும் அவளை நம்புறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது. நான் லூசிக்கு தான் ஓட் பண்ணுறேன். நம்ம மேலே ஏறி போகலாம் அப்படின்னு எட்மண்ட் சொல்வான். ஓ ஏட் அப்படின்னு லூசி வேகமாக எட்மண்டோட கையை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிக்கும். அண்ட் நவ் இப்போ உன்னோட டர்ன் பீட்டர். தயவு செஞ்சு நீயும் அப்படின்னு சூசன் சொல்லிட்டு இருக்கும் போதே ஓ வாயை மூடுங்க, தயவு செஞ்சு வாயை மூடுங்க, என்னை யோசிக்க விடுங்க அப்படின்னு பீட்டர் வேகமாக இன்டரப்ட் பண்ணுவான். எனக்கு இதுக்கு ஓட்டு போடவே சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. நீங்கள் தான் ஹைக்கிங் அப்படின்னு ட்ரம்கின் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்வார். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தக்கப்புறம் கீழே இறங்கி போகலாம். லூசி சரியாக தான் எப்போவுமே சொல்வான்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த நேரத்தில் எனக்கு வேறு வழி தெரியல, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பீட்டர் சொல்லிடுவான். ஸோ அவங்க எல்லாருமே அந்த ஓட மாதிரி அந்த ஆறு மாதிரி ஓடிட்டு இருந்துச்சுல, அதை ஒட்டியே ரைட் சைடில் இறங்கி கீழே போக ஆரம்பிச்சிடுவாங்க. லூசி தான் அவங்க எல்லாத்துக்கும் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கோம், அழுதுகிட்டே நடந்து வந்துட்டுருக்கோம். இதோட சாப்டர் 9 வாட் லூசிஸா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் சாப்டர் 10 த ரிட்டர்ன் ஆஃப் த லைனில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye tales by Minnie.